சுரா கைடு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வரும் லோக்சபா தேர்தலுக்கு எதிரணியில் களத்துக்கு வருவோரில் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் என சிலரது பெயரை குறித்து வைத்திருக்கிறது திமுக. அதற்காக கடந்த சில மாதங்களாகவே திட்டங்கள் வகுத்துள்ளது. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி போல செயல்பட்டு வரும் பாரதிய ஜனதாவினரைத்தான் தங்களின் எதிர்க்கட்சியாக திமுக நினைக்கிறது. அதற்காக அக்கட்சி போட்டியிடக்கூடிய இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி தேர்தல் பணியாற்றும்படி கட்சியினரை தலைமை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது குறித்து திமுக வட்டாரங்கள் கூறுகையில், தமிழகத்தில் சட்டசபை உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையில் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுக மற்றும் தமிழக அரசு செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சிக்கவில்லை. பெயரளவுக்குத்தான் அவர்கள் விமர்சித்தனர். அதுவும் பெரிதாக மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா தரப்பில் திமுகவை எதிர்ப்பதையே பிரதானமாக கொண்டுள்ளனர். குறிப்பாக அண்ணாமலை பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பின் நொடிக்கு ஒரு தடவை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். எல்லாவற்றையும் ஆதாரங்களோடும் புள்ளி விவரங்களோடும் விமர்சிப்பது திமுகவுக்கும் தலைமைக்கும் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்வது என்றே திமுக தலைமைக்கு புரியவில்லை. எதையாவது விளம்பரப்படுத்தி அதனால் ஆதாயம் அடையலாம் என திமுக முயற்சித்தாலும் அதில் இருக்கும் ஓட்டை உடைசல்களை மக்கள் மத்தியில் போட்டுடைத்து திமுகவை பல்பாக்கி விடுவதில் அண்ணாமலை முனைப்புடன் செயல்படுகிறார். இப்படி அவரது அன்றாட செயல்பாடுகளை எதிர்கொள்வதில் சிக்கல் இருக்கும் நிலையில் அவர் தமிழகம் முழுதும் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் யாத்திரை சென்றார். சென்ற இடமெல்லாம் நேரடியாகவே மக்களை சந்தித்து ஆட்சி அவலங்களை விவரித்தார். இதனால் கட்சிக்கும் அவருக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிக்கொண்டே செல்கிறது. இந்நிலையில் அவர் வரும் லோக்சபா தேர்தலில் கோவை, கரூர், திருப்பூர் அல்லது பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடப் போவதாக செய்தி பரவி இருக்கிறது. இதை கொஞ்ச காலத்துக்கு முன்பே திமுக தரப்பு மோப்பம் பிடித்துவிட்டது. அதனால் கொங்கு பகுதியில் கவுண்டர் இனத்தைச் சேர்ந்த வலுவான வேட்பாளர் ஒருவரை எதிர்த்து போட்டியிட வைத்து அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டுமென முடிவெடுத்துள்ளனர். கட்சியில் வலுவான வேட்பாளர்கள் இல்லாததால் கொங்கு பகுதியைச் சேர்ந்த நடிகர் சத்யராஜை களமிறக்கும் முடிவுக்கு திமுக வந்திருக்கிறது. ஏற்கனவே திமுக மீதான பாசத்தில் இருக்கும் சத்யராஜ் இந்த முயற்சிக்கு சம்மதம் தெரிவிப்பார் என்றும் கட்சியில் நம்புகின்றனர். ஒருவேளை அவர் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவருக்கு இணையான வேறு ஒருவரை நிறுத்தவும் முடிவெடுத்துள்ளது. அதேபோல திமுகவுக்கு எதிராக வேகமாக செயல்பட்டு வேட்பாளராக துடிக்கும் பாரதிய ஜனதாவின் ராஜா, அஸ்வத்தாமன், சீனிவாசன் உள்ளிட்டோரை எப்படியும் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றும் கட்சி தலைமையில் வலுவான திட்டங்கள் உள்ளன. அதனால் பாரதிய ஜனதா தரப்பில் போட்டியிடக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் திமுக தரப்பில் தேர்தல் பணிகளில் தீப்பொறி பறக்கும். தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தரப்பில் மக்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகள் அரங்கேற்றப்படக்கூடும் என திமுக வட்டாரங்கள் தெரிவித்தது.